வணக்கங்க. இன்னைக்கு நான் மத்திய பிரதேஷில் இந்த கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய பிரதேஷில் ஒரு பையன் அவங்க பேரண்ட்ஸை என்ன பண்ணியிருக்கான்னா, அதாவது கொன்னுட்டான். அவருக்கு அது ராடு மாதிரி வச்சு அம்மா அப்பா 2 பேரையுமே கொலை பண்ணிட்டான். அவன் அந்த பையனுக்கு 20 வயசு ஆகுது. அவன் என்ன பண்ணுறான்னா, நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான். அதாவது அவனோட பேஷனே டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவனோட பேஷன். அவங்க அப்பா அம்மா இவங்க 2 பேருமே டீச்சிங். அவங்க அம்மா டீச்சர், அவங்க அப்பாவும் டீச்சிங் சம்மந்தப்பட்ட லைனில் தான் இருக்கார். இவங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த பையன் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான். கொஞ்சம் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். 20 வயசு ஆகுதுங்க இந்த பையனுக்கு. இவன் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இவன் ரொம்ப ஃபோனை பார்க்கறதுனால, ஃபோனை பார்க்காத, எக்ஸாமுக்கு நீட்டுக்கு இந்த ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க படி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த மாதிரி சொன்னது அவனுக்கு ரொம்ப ட்ரிகர் ஆகிருக்கு. இரிட்டேட் ஆகிட்டு என்ன பண்ணியிருக்கான்னா, கையில் ஏதோ ராட் ஏதோ கிடச்சிருக்கு. அதை அவங்க 2 பேரையும் போட்டு தாக்கியிருக்கான். அந்த ராடை வச்சு அவன் தாக்குனதில் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அப்பா சீரியஸாக ஐசியூவில் அட்மிட் ஆகியிருந்தார். இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னு தெரியல. நான் பார்க்கும்போது ஐசியூவில் கோமாவில் இருந்தார். இப்போ அவங்க அம்மா அவர் சர்வைவலில் உயிரோடு தான் இருந்தார். அவனை ஃபோனை பார்க்காத, ரொம்ப டிவி படி அப்படின்னு சொன்னது அவனை ஃபோனே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்ன மாதிரி அவன் நினச்சிக்கிட்டான். அந்த பையன் அவனுக்கு அகைன்ஸ்டாக பேசுகிறாங்கன்னு நினச்சி ரொம்ப கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல், அந்த அடிக்ஷனில் இருக்கிறனால என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் அவங்க பேரண்ட்ஸை தாக்கிட்டாங்க. ஜுடிஷியல் கஸ்டடியில் தான் வச்சுருக்காங்க அவனை. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அடிக்ஷனில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோங்கிறதே நம்மளுக்கே தெரியாது. நான் வீடியோவே ஒன்று போட்டிருப்பேன், கான்சிக்வன்சஸ் ஆஃப் அடிக்ஷன்ஸ் அப்படின்னு போட்டு. அதான் அடிக்ஷன்லாம் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதாவது பேசிக்ஸு, அப்புறம் அதனால் என்னெல்லாம் வரும், நம்மளுக்கு கஷ்டங்கள் வரும், கான்சிக்வன்சஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் போட்டிருக்கேன். ஐ கார்டில் கொடுக்குறேங்க. ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அடிக்ஷனில் இருக்கும்போது அது கிடைக்காத வரைக்கும் நம்மளுக்கு பயங்கர கோபம் வரும். நம்ம என்ன பண்ணுறோங்கிறது நம்மளுக்கு தெரியாது. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோங்கிறதே அந்த ரியலைசேஷனே வரும். இப்போது அதனால் இந்த மாதிரி அடிக்ஷன்ஸ்லலாம் இருக்காங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். நம்ம அதுக்கு டாக்டரோட அட்வைஸே, கவுன்சிலிங்லாம் ரொம்ப தேவைப்படும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோன்னா அவங்க அதுலேருந்து வெளியிலையும் வந்துடுவாங்க. பட் அவங்கள அந்த அடிக்ஷனுக்கு மாறாக ஏதாவது டைவர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்றுத்தில் இன்வால்வ் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கும். இது அந்த பையன் அந்த ஃபோன் அடிக்ஷன்னால் ஒரு கொலையே பண்ணுற அளவுக்கு போயிட்டான் அவன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ப்ராப்ளம்லாம் எவ்வளோ ஃப்யூச்சரில் வருங்கிறதுலாம் நான் போட்டிருக்கேன். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.